கண் இரண்டிலும் கலந்தகன் ஞானக்கண் அக்கண் கண் கண்ணின் முகப்பும் முனையெழுத்தால் முற்றி அருகுணனில் வழியாய் கரியேறி வந்திருந்து அதை கலந்ததென்பின் அதனுள் புகுந்து போய் இருப்பது எதுவோ அதே முச்சிக்கு இருப்பாகிய உண்மையே ஆரியாவுடன் மௌனம் என்பது. முனை 3, நாற்கு முனை, பேனாமுனை, சுழிமுனை. நாற்கு முனை, நாற்கு முனையால் நல்லதாகும் கெட்டதும். அதே இந்த இடத்திலே அன்பாக அப்பா என்றால் அவர்கள் வேண்டியது புரிகின்றார்கள். நாட்டு முனை அப்பா என்கிற இடத்திலே அதே என்றால் அவன் ஏன் திடீர் பிடிச்ச போயிடும், அவனுக்கு எதுவும் உதவுவதற்கு ஆசைப்பட மாட்டான். அப்போ நாக்கு முனையாலே அன்பு அதிகமாக கொண்டு போய் விடலாம். நாக்கு முனையாலே பழியும் சுமத்தி கொள்ளலாம். நாக்கு முனையாலே அன்பாக இப்ப நாக்கு முனையில இப்போ ஒரு சைனீஸ் வார்த்தையும் இங்கிலீஷ் வார்த்தையும் இங்க இருந்துச்சுன்னா எவ்வளவோ சைனீஸ் இங்க வந்து விடுவாரு, இங்கிலீஷும் வந்து விடுவாரு. நாக்கு முனை தமிழ் இருக்கிறதுனால உங்களுக்கெல்லாம் கவர்ச்சி தருகிறது. அப்போ என்ன வேணும், நாக்கு முனையை நல்லதாக்கி கொள்ள வேண்டும். பேஷன்ஸ், அதாவது பொறுமையோட, லவ் அன்போட. அது யாழ்ப்பாணத்திலே இல்லை, கொழும்புல உண்டு. அந்த பிள்ளையில கூட நாக்கு முனையால திட்ட உங்களை நான் திட்டிருந்த வேண்டாம் இல்லை அப்படின்னா போதும், அது பெரிய வசூல் இல்லை. கேட்கிறேன், நான் உங்களை கெட்டபிள்ளை நினைக்கணுமா, அவ்வளவுதான். உயிரே அடைபடுவா. அந்த பையன் இந்த பையன் திட்டுறது இல்லை இந்த நாட்டு ஜனங்க, அந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்ப நாக்கு முனை. அடுத்த முனை என்ன, பேனா முனை. பேனாவால் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை அது வேதமாக வந்துடும், அது வித்வதனமாக ஆகிவிடும், உலகத்துக்கே பேராகிவிடும். அது என்ன, பேனாமுனை. இருக்கக்கூடிய பேப்பர் ஆசிரியர்கள் இருக்கிறார்களே, தினத்தால் வாரத்தால் மாதத்தால் உள்ளவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை பார்த்து ஒரு நிமிஷத்திலே கோலாலும் போதே அப்படி பரட்டி விடலாம். ஒரே நிமிஷத்தில் எப்படியும் பரட்டி ஒண்ணுக்கு ஒன்று ஆயுத படத்தை கொடுத்து ரத்தக்களையும் ஆக்கி விடலாம். அது பேப்பர் பீப்பர் அப்படி 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 எழுதினாலும் போதுமா. இவை யாரும் அறியக்கூடிய ஒரு ஆற்றல் எங்க இருக்கு, அந்த நெற்றி கண்ணா. அந்த நெற்றி கண் இருக்கு, அது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான இடம். அகத்தின் அழகு முகத்தில். அந்த அகம் எப்படி இருக்கோ, அவனுடைய அறிவு எப்படி இருக்கோ, அவனுடைய மனப்பான்மை எப்படி இருக்கோ, அது முகத்திலேயே இங்க பார்க்கலாமா. அப்ப அந்த முகம் எங்க இருக்கு, இது இதுக்கு என்ன சொல்றார்கள், திருக்குடி ஸ்தானம் என்றும், அடுத்தது என்ன சொல்லுகிறார்கள், நெற்றி கண் என்றும், அதுக்கப்பால் என்ன சொல்லுகிறார், முச்சந்தி வீதி என்றும், அதுக்கடுத்தது என்ன சொல்றார், தேடை என்றும். அந்த பேரெல்லாம் அது எதற்கு, நல்லதையும் பொல்லதையும் கெட்டதையும் யாரும் அறியக்கூடிய ஆற்றலுடையது. இந்த அதுக்கு முஸ்லிம் என்ன சொல்றான், லாமகாம், இல்லாததை அறியக்கூடிய நிலை, இருப்பதை அறிந்து விரிவிக்கக்கூடிய நிலை, அதுக்கு பேர் என்ன, லாமகாம். என்ன, இல்லாதது அறியக்கூடிய ஆற்றலுடையது. நத்திங் சம்திங் பை சான்ஸ், நத்திங் சம்திங் பை சான்ஸ். இந்த கூட்டம் எல்லாம் பை சான்ஸ். பட் என்ன, அந்த பை சான்ஸ் வந்ததுனால நத்திங் சம்திங், ஒரு நிமிஷம் வரும் கூடும் போயிடும். அப்புறம் எல்லாம் அழிச்சு பார்த்தா நத்திங் இல்ல. அது எங்க இருந்து அறிங்க, அந்த ஆக்கியஸ்தானத்துல இருந்து வரும். அப்போ நூல்கள் எல்லாம் என்ன எழுதுகிறது, ஆக்கியஸ்தானத்திலே போக முடியாது.
அப்ப இந்த பரஞ்சோதி மகான் என்ன சொன்னார், போக முடியாது என்று ஒருவன் எழுதுவானால் போயே தீர வேண்டும். அதுதான் என்னுடைய வழக்கம். முடியாது என்றால் அது முடிந்தே தீரும். முடியாது என்று வரக்கூடிய வார்த்தை வீக்னஸ். மேண்டல மலை ஏற முடியாது என்றால் 4 பேரை கூப்பிட்டு பார்த்தேன், அப்ப அது ஏற முடியாது, நான் வரமாட்டேன், நான் தனியாகவே போய் ஏறினேன். காலையிலிருந்து ஏறி சாயந்தரம் 11 மணிக்குள்ள அந்த மலைக்கு மேலே போயிட்டேன். ஏன் காரணம், படி சின்ன படியா எடுத்திருக்கா, அதை வச்சு போறதுக்கு யாராலையும் முடியாது. பாதி ஏழை போயிட்டு பாதி வந்துடுவான். அப்ப மலை ஏறின உடனே நான் நினைச்சேன், இந்த மலையை ஏறிட்டா நம்ம எல்லாமே ஏறி விடலாம். 1929 மேண்டில ஹீல மேல வரைக்கும் ஏறியாச்சு. அப்போ ஏற முடியாதுன்னா ஏறியேதான் முடியும். இதெல்லாம் வைராக்கியம். இமயமலை ஏறவே முடியாது என்றால் 1952 ஏறிட்டான், 53. நான் இங்க சிங்கப்பூருக்கு வந்திருக்கிற நேரத்தில் அவனுக்கு கொண்டாட்டம் நடக்கிறது. அவன் தான் ஃபர்ஸ்ட்ல என்ன இமயமலை. அப்போ முடியாது என்றால் முடியும். அந்த வேகம் யாருக்கு வேணும்? மனிதன். அந்த வேகத்துக்கு எந்த இடம்? நெற்றிக்கண். மம்பால மலையை தங்கமாக்கி விடலாம், அது முடியாது என்றால் ஆக்கி விடலாம் என்று நினைச்சு கொண்டே விட்டது தப்பு. அப்போ அக்னிஸ்தானம் இருக்கு, ரொம்ப பெரியது. அப்ப இந்த முனை, இந்த நாவு முனை, சுழி முனை, நாவு முனை, பேனா முனை, சுழி முனை கடந்து இங்கே போய் நின்னா அதுக்குதான் இது என்ன செய்யற, ஃபாதர் ஹவுஸ் என்று சொல்லியிருக்கேன். மதர் ஹவுஸ் இது. அப்போ ஓன் ஹவுஸ் எதுடான்னா இது என்ன, அப்போ எல்லா ஹவுஸும் எதுனா குருன்னு. தாய்க்கு சொந்தம் தொப்புಳು, பாப்பனுக்கு சொந்தம் உச்சி, தனக்கு சொந்தம் நெற்றி, குருக்கு சொந்தம் யாவும். அப்போ குரு என்னன்னா ஆக்கினஸ்தானத்தை கடந்து அவர்கள் நல்ல விதமாக கவனிக்கக்கூடிய தன்மையும் அன்பும் அறிவும் தன்மையும் அவர்கள் சேர்ந்தால் அவர்கள் எல்லாமே சொந்தம். எனக்கு அவங்க எழுதிக்கிட்டதில்லை. அப்போ தாப்பன தாய்க்கு சொந்தம் தொப்புಳು. அந்த தொப்புளு சொந்தப்படுத்தினால அப்படி கட் பண்ணிட்டா தான் அவன் மகன் தாய்ந்து வேலை. அப்ப இது சொந்தம். தாப்பனுக்கு சொந்தம் உச்சி. அவனுடைய டிராப்ட் உச்சியில மூலையில இருந்து நாம் உண்டாக்கிட்டோம். தனக்கு சொந்தம் நெற்றி. ஏதோ ஒரு நல்லது உள்ளது பார்க்கக்கூடிய நிலை இருக்கு அந்த நெற்றி. அப்ப குருவுக்கு சொந்தம் யாவுன்னு சொல்றோம். உலக அறிவாளிகளே, நெற்றி ரொம்ப பிரமாதமானது. அதை வணங்காதவர்கள் யாரும் இல்லை. விபூதி போடுவார்கள், பொட்டு விடுவார்கள், கும்பிடுவார்கள், சதுக்கா பண்ணுவார்கள். ஒரு விமானமோ வேற மோட்டர் செய்தாலும் இந்த நெற்றிக்கண்ணை வச்சுதான் செய்வோம். ராக்கெட் இருந்தாலும் அப்படி முனை இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த முனை இருந்தால் அவனுடைய எல்லை கிடைத்தா போகும். அப்ப இதை என்ன செய்ய வேணும், அந்த சுழிமுனையை கழுத்தாக நாம் வச்சுக்கொண்டே போனா வைராக்கியம், கரேஜ், தைரியம், நாலேஜ், அறிவு, லவ், அன்பு, தன்னை அறியக்கூடிய ஓன் செல்ஃப், இதெல்லாம் தானாக அறியக்கூடிய. எதனால? அந்த நெற்றி கண்ணால. என்ன வேணா அந்த நெற்றிக்கண். கண் இரண்டிலும் கடந்த கண் ஞானக்கண் என்று சொன்னேன். இரு கண்ணேர் வெளித்தேன், ஒரு கண்ணின் நுள் நிலைத்தேன், முக்கண்ணின் கருத்தும் கருவும் முடிமேல் தரித்தேன், தரித்ததென்பதை நெண்ணிலை நான் அடைந்தேன். அப்ப இந்த பாதையை அரிச்சு இங்க போனா நமக்கு என்ன கிடைக்கும்னா அந்த தன்னிலையை யாருன்னா நான் அதே பார்த்தேன் என்றா அவன் கொண்டு போய் அடைஞ்சே தீரும். தன்னை தான் அறியக்கூடியது. அறிவின் அறிவால் அறிவின் தெளிவே தெளிவிலும் தெளிவாய் தெரிந்தது ஞானம், ஞானமே உணர்வு, உணர்வே உயர்வு, உயர்வே உணர்வு, உணர்வே உணர்வது உண்டு. என்ன முனை? 4 முனை.
அடுத்த முனை வேணாம், அதுக்கு அடுத்த முனை அடுத்தது என்ன சொல்லலாம், அந்த சுயமையே கொண்டே பார்க்கலையே. அது விஷயம் விளங்காத போது நாங்களும் தான் எழுதியிருக்கிறோம். தூங்காம தூங்கி சுகம் பெறுவது எக்காலம், தூங்காம தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்றால் இன்றைக்கு என்ன சொல்லுகிறேன், கண் பார்க்க கை தாளம் போட, கண் பார்க்க கை தாளம் போட, சுவை அறிய, முகர, கேட்க, பார்வை, இவை யாவும் சேர்ந்துட்டு ஒரு இன்பம் வேணும். அந்த இன்பம் தான் இன்பம். அப்போ தூங்க மட்டும் தூங்காதாப்பா, தூங்க வரையும் தூங்கிட்டு தூங்காத இடத்துல நல்லா இன்பம் என்று சொல்லி நாங்கள் சொல்ல ஆரம்பிச்சோம். அதனால அந்த காலத்துல நாங்கள் அதுதான் நினைச்சோம். எதை நினைச்சோம்? தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலமும். அப்போ அறத்தூக்கம்னு சொல்றது. இரு கண்ணீர் விழித்தேன், ஒரு கண்ணின் முன் நிலைத்தேன், முற்கண்ணின் கருவும் கருவும் முடிமேல் தரித்தேன், தரித்ததன் பயன் நிலையை நான் அடைந்தேன். தனித்து விழித்து முழித்து, தனித்து விழித்து முழித்து, தனித்து முழித்து முழித்து தனித்து விழித்ததின் பலாபலன் என் நிலையை நான் அடைந்தேன். நாங்கள் உள்ளது. அப்போ தனிச்சிருந்தனா, முழிச்சிருந்தனா, அப்புறம் என்னாச்சு, விழிச்சிருந்தனா, அப்பேற்பட்ட தூங்காம இருந்து அந்த ஆண்டவன் வந்துருவான், அவனை பெற்றுக்கொள்ளலாங்கிற போது தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதற்காக. இப்போ அறிவோடு சுகமா இருங்கிறோம். அப்போ அறிவு நிலைதான் சுகத்துக்காக தான் பேரின்பம். அறிவு இல்லாத பேரின்பத்தை அறிய முடியாது. அடுத்தது அம்சம் பின்னர் சொல்றேன் வித்தியாசம் கரெக்டா இருக்க. அது இவரு உங்களுக்கு பின்னாடி இருக்காரு. ஆமா சரியா இருக்க. நான் சொல்லிட்டு போறேன். நேற்று காயம் வந்துடுறது. இன்னும் பயில இல்லை, அதை அப்படியே வச்சுட்டோம். அடுத்து போட்டோ கொண்டாந்துருக்க இல்லை चाहिए पूछना, समझ में नहीं आता, बच्चे हैं ना। मोहब्बत की जगह है ना, बहुत बड़ा है। मोहब्बत है ऊंचा, खुदा से बड़ा है मोहब्बत जी। देखो कई को तू कौन मैं कौन, आज हम लोग सब एक ही हो गए। समझ में आया? हिंदी जानने वाले ज्यादा आदमी नहीं है ना, इसका सबसे बड़ा तकलीफ है। बात करेंगे तो बहुत अच्छा करता था। आप लोग को भी समझ में नहीं आएंगे, आप लोग तो मलेशिया हिंदी वाले हैं। शिवम என்ன பேசணும் சிவம்? நமக்கு ஒண்ணுங்க இங்க குறையில ஆண்டவன் இருக்கிறோம், சிவன் இருக்கிறோம், எல்லாமே இங்கே இருக்கு. சித்துகள் முறைகளை பற்றி சில இதுகள் சொல்றாங்க. சித்து என்றாவது புரியாத நிலையை நாம் புரிஞ்சு வச்சுக்கிறது, மக்களை புரியாதபடி காமிக்கிறதா தான் சித்து. நாம் ஒரு தந்திரத்தை படிச்சிருக்கிறது, அது அறிவாளிகிட்ட போய் காமிச்சா அவன் ஒத்துக்கிற மாட்டான். எங்க கூட்டமா இருக்கா அங்க கொண்டு போய் அந்த இதை இது பண்றது. அது ஜனங்களை எப்படி செய்யலாம், அதான் தெரியல. பழத்தை வச்சா மாமரம் வந்துருச்சுன்னா அது என்னவா? அவன் அப்படின்னா எப்படி போயிடுச்சுடான்னா, அது 8 நாள் பார்த்தா இல்ல சாமி, அது உள்ள எப்படி வச்சோம்னா அது எடுத்து எப்படி வச்சா உள்ள வச்சதான் எடுத்து போட்டு கொடுக்க முடியும். அது தலைச்சேரியில போய் 3 வருஷம் ட்ரைனிங் பண்ணணும். 3 வருஷத்து கோர்ஸ்.
அங்க பண்ணிட்டா இந்த பைவான் குஸ்தியா இருக்கலாம், பெட்டியில் அடைச்சு போட்டு அவன் தானா வந்துடுவான், விலங்கு மாட்டியிருப்பான், விலங்கு எல்லாமே அடிச்சுட்டு போயிடுவான். அந்த மாதிரியே நடக்கும். அது அறிவுக்கு பொருந்தாதது ஒன்று செய்தானால் நம்மளை மடமையாக்குறான்னு தான் அர்த்தம். அறிவுக்கு பொருத்தமா உள்ளது யார் சொன்னாலும் வரமாட்டார்கள். காரணம்னா அது முதல்ல சோக்கா தெரியாது. இது யாழ்ப்பாணத்துக்கிட்ட ஒரு ஊர் இருக்கு, அதாவது பன்னாகம் வடக்குன்னு சொல்றது. அங்கே எல்லாமே இந்த ஆளுகள் தான். நான் இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன், பிரசங்கம் கேட்டாங்க. மறுகாலையில ஸ்கூல்ல இருந்துட்டு ஒரு 2 பேர் வந்தான். சாமி என்ன வேணும்? சிவன் காரணம் தப்பான். நம்மகிட்ட சிவன் அதோ பாருங்கன்னா அப்படின்னா அங்க ஒரு சிவ ரூபமா தெரியுது. அதுக்கு நம்ம உருவமே அதுல தெரியுது. அப்படின்னா அது அப்பாங்க சாமி பழனிலிருந்து பால் ஓடுதுன்னா அப்படின்னு அமுக்கணும். எங்க விருப்பம் பால் அதோட என்ன செய்யலாம்? பாருங்க சாமின்னா அப்படி நம்மளே சாமியெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த மரியாதையெல்லாம் குறைச்சு பாருங்க சாமின்னா என்னன்னா அப்படின்னா துளசியும் 2 விபதியும் வந்தது. என்னப்பா யாருன்னு கேட்டேன். சாமி நான் ராத்திரி முன்னால் உட்கார்ந்து பிரசங்கம் கேட்டுட்டு இருந்தேன். காலையில வறுத்து குழப்புக்க வேண்டியது இந்த வேஷம். அவன் என்ன சொல்றான்? வெங்காயத்தோட ரசத்தையும் தேய்ச்சி இப்படி தேய்ச்சி வச்சுட்டோம்னா திடீர்னு வெங்காயம் வைக்கல, வெங்காய சாதம் அதை வச்சுட்டோம்னா இப்படி அவன் இந்த கருப்பு கோட்டு போட்டிருக்கான். அதை எடுத்த உடனே நம்ம உருவம் இதுல தெரியும், கண்ணாடி மாதிரி. அதுக்கு என்னென்ன கெமிக்கல் அது வச்சிருக்கோம். அதே மாதிரி துளசி ஒரு இடத்துல வச்சிருக்கா, அதுக்கு ஒரு பந்து இருக்கு. அந்த பந்து அடிச்ச உடனே நீங்க பால் வரும். அதே மாதிரி அந்த பயிர் சில பயிர் இருக்கு, அந்த பயிர் அப்படின்ட்டு இப்படின்னா அந்த துளசியும் வருது. சிவனை நம்புன்னு சொல்றேன். அவன் என்ன சொன்னா நம்புன்னு இவ்வளவு மேல போயிருப்பா, கீழே இருந்துட்டு என்னன்னா இருக்கிற துணிமணியாது இவன் இவ்வளவு வேலை செய்யறவன் ஆண்டவன் சொல்லி பணம் அடிச்சிடலாம் இல்ல, அவன் பழைய துணி தான் கேட்கறான். என்ன கேட்கறான்? பழைய துணி கேட்கறான். என்னையா சாபம் கொடுத்துட போறேன், நீ ஒரு 8 ஆனா அதான் தமிழ் மனசுக்காரர்கள் கேட்கிற போது நல்லா சொன்னேன். தமிழ் பன்னாகம் வடக்குல போய்யா அங்க போய் பாரு, இந்த மாதிரி ஆளுகள் ஏராளமா இருக்கிறான். அது கூட பேப்பர்ல போட்டிருந்தாரு பன்னாகம் வடக்கு. இப்ப கூட எங்க கொள்ளாரப்பள்ளியை பார்த்தா பன்னாகம் வடக்கு ஜனங்கள் இருக்கும். அவர்களுக்கு இதே தொழில் பண்டார தொழில். பண்டார தொழில இந்த மாதிரி இதெல்லாம் வச்சேன். சிவசங்கர் தான் சங்கரன் உருவம் போட்டு இங்க ஒரு இது போட்டிருக்கு, மேல ஒரு பைப் வச்சிருப்பான். அது ஒரு வாழ்த்து பிழப்பு. இப்போ நம்மளும் வாழ்த்து பிழப்பு இல்லையா? எல்லாரும் வாழ்த்து பிழப்பு தான். இந்த உட்கார்ந்து நிற்கிற ஆளும் வாழ்த்துக்கு தான் பிழப்பு நிற்கிறான். அப்போ வாழ்த்து பிழப்பு பலவிதமான சயின்ஸ், பலவித வேலை. பிருந்தாவனத்துல போய் நானும் எஸ்ஆர் பிள்ளையும் பார்த்துட்டு இருக்கோம். எஸ்ஆர் பிள்ளை சம்சாரம் ரொம்ப கொஞ்சம் ஏமாளி போட்டிருக்கான். அவன் பாம்பு ஆட்டினான். பாம்பு ஆட்டினா பாம்புல பள்ளியிலே இல்லை, நல்லா ஆடிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு வேலை இப்படி காமிச்சான். காமிச்ச உடனே நான் இப்படின்னு நோக்கி பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த பேலன்ஸ் இந்த மாதிரி. அவன் என்ன சொல்றான் உருதுல, बासी खाना में मट्टी मत डालो, बासी खाना में मट्टी मत डालो அப்படி நிற்கணும். பாபாஜி பாசி கானாமே பண்ணி வேண்டாம். பாசி கானா பழைய சோறு, நீ அதுல மண்ணை போட்டுறாது. என்ன சொல்ற? மட்டாலோ மட்டி, அதாவது நீ மண்ணை போட்டுறாரு. तुम्हारा नाम क्या है? प्रैक्टिकल என் பேர் சொல்றான். ये नाम वाला वो साथ खिलाता है, ये नाम वाला महान होकर है. नाम एक ही है, பேர் ஒன்று. அப்புறம் இன்னைக்கு கண்ணீர் வந்து அப்புறம் எத்தனை கொடுக்க போனா 2 ரூபா கொடுக்கணும். आज का खाना क्या नहीं ना, क्या करना बाबा என்ன பாபான்னு தான் சொல்றான். அவன் பேலன்ஸ் பண்றதுல அந்த உள்ள இருக்கிற ஈய எங்கிட்ட இழுத்துட்டு போயிருக்கு.
அப்படிங்கிறதுல இங்க எடுத்துட்டு போறது கொஞ்சம் கூடுதல் பார்த்தா தெரியும். அந்த பார்க்கிற மாதிரி நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஓ இவர் பெரிய ஆளு பார்த்துட்டாரு, அப்படி பிடிச்சிருக்காருன்னு நம்ம உடனே சொன்னாங்க, பழைய சாதத்துல வளத்துல மண்ணக்கூடாதுங்க. அப்போ நாம உணர்றோம், இந்த இடத்துல நாம பெரிய ஆளா இருக்கோம், அந்த இடத்துல நம்ம வளர்த்துட்டோம்னு தெரியாது. அப்ப தப்பாது, அவன் படிச்சிருந்தா அவ்வளவுதான், வேற வயலான்னு சம்பாதிக்க தெரியாது. நம்ம ராமன் ஒருத்தாங்க ஜோசியம், இங்க இருக்கிற ஆளுகளுடைய ஊர்க்காரன் தான். அவன் என்ன செய்வான் தெரியுமா, வருவான் கும்பிடுவான், ஒரே கும்பிடு. என்ன சாமி நான் வெளியே போயிட்டு வரேன் சாமி, என்ன அங்க போயிருக்கோம், ஏன் போட்டோ வச்சுக்கிறோம். போற போலீஸ்காரர் அவருக்கெல்லாம் ஜோசியம் சொல்லுவான். ஒண்ணுமில்லாத சொல்றாங்க, இப்படிதான் சொல்றாருன்னு என் போட்டோ காமிச்சிருவோம். ஏன் போட்டோ காமிச்சு அவர் தான் சொல்றாரு. அப்படியே கண்ணை ஒரு தடவை மூடுவான், மூடி ஒரு தடவை முழிப்பான். முழிச்சுட்டு அவர் சொல்றாருமா, யார் சொல்றாரு, அவர் போட்டோக்காரர் சொல்றாரு, காரியம் இதாயிரும். அவன் பார்ப்பான், தெருவில் நின்றுட்டு இது பண்றியடா, அவன் ஒன்றும் சார்ஜ் பண்றதுல உட்காந்து. அது எல்லாம் பார்த்தா ஒரு வியப்பா இருக்கு நமக்கு. இப்ப அவன் சொன்ன தப்பு இவங்க ஏன் பழைய சொந்த மகான் மேல ஆகல உலகிலே பல விதமான மார்க்கெட்ல பல வியாபாரம் எல்லாம் அந்த வளர்த்துக்கு தான். யாரையும் கெட்டவன்னு நினைக்காதீங்க, யாரையும் நல்லவன்னு நினைக்காதீங்க. ஆனால் நாம் நடக்க வேண்டிய இதுல நம்மளுடைய பண்பாட்டுல அது கூடாது, இது ஹராம், இது கூடாது, குற்றம், இது நாம் வச்சிருந்தாதான் நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கும். புரியுதா? அடுத்தது மனசக்தி. என்னப்பா மனசக்தி தானே இப்ப கேள்வி கேட்குது, அதுக்கப்புறம் இன்னொரு சக்தி தானே. மனசக்தி இல்லாட்டா உன் கையும் எடுக்காது, நாக்கம் வராது. மனசக்தி என்பது உடலை நடத்துவது ஞாபகம், உடலில் உணர்வது அறிவு, உடலா இருப்பது. உன் மனசக்தி எதில் பற்றி இருக்கோ அதுக்கு விரிவுரையான அறிவு வந்துச்சுன்னா, மனசக்தி பிரயோஜனப்படணும்னா அறிவு வேணும். மனசக்தியை தடப்படுத்தணும் என்றால் விசுவாசம் வேணும். மனசக்தியை கரெக்ட் பண்ணிக்கணும்னா ஒரு குரு வேணும். அந்த குருவும் இல்லாத தன்னுடைய தைரியம் வேணும். அதான் மனசக்தி. கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறது மனசக்தி தான். உடலை நடத்துவது ஞாபகம்.